இன்று ஆண்டவர் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் காத்திருந்த போது, உங்க நிலைமை என்ன, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையோட இங்க வந்திருக்கிறீங்க, உங்க காரியம் என்ன, அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன செய்வேன் என்பதை அவர் தன் வசனத்தின் மூலம் நமக்கு திருவுளம் பற்ற போகிறார். சங்கீதம் 147 3 ஒருவர் எடுத்தவர் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 147 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றார், இருதயம் நொறுங்குண்டு போன உங்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? குணமாக்க போகிறாராம். காயம் அடைந்த உங்க காயத்தை கர்த்தர் கட்ட போகிறாராம். அப்ப எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம வந்திருக்கோம்? இருதயம் எல்லாம் நொறுங்கி போய், மனமெல்லாம் வேதனைப்பட்டு, காயத்தோடு கூட நாம் இந்த தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் கூட ஒரு நொறுங்குண்டு போன நிலைமை, அது மட்டுமல்லாமல் வேதனைப்பட்டு காயத்தோடு கூட கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்று புலம்புதலோடு கூட இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் காயத்தை கட்ட போறேன், உங்களை குணமாக்க போகிறேன். பல மனுஷங்களுடைய வார்த்தை, பல சூழ்நிலைமைகள், நீங்க கடந்து வந்த பாதையில் உள்ள எதிர்ப்புகள், பிசாசுகள், நீங்கள் கடந்து வந்த சில காலங்கள் எல்லாம் உங்களுக்கு வேதனை கொடுத்திருக்கிறது, போராட்டத்தை கொடுத்திருக்கிறது, தத்தளிப்பை கொடுத்திருக்கிறது, இழப்பை தந்திருக்கிறது. பயந்து போய் இன்றைக்கு இருதயத்தில் நொறுங்குண்டு காயப்பட்டு, எல்லாம் மாறுமா, இவைகளெல்லாம் மாறுமா, அல்லது இப்படியே இருந்து விடுமா என்று ஒருவேளை புலம்பி தவித்து நீங்கள் கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் வந்திருப்பீர்களே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் குணமாக்குவேன், நான் காயம் கட்டுவேன். எந்த காரியம் உடைஞ்சு போச்சோ, எந்த காரியம் நொறுங்கி போச்சோ, யாரால எவருடைய வாழ்க்கை உங்க எல்லைகளுக்குள்ள கெட்டு போச்சோ, சிதறி போச்சோ, பயனற்று போச்சோ, பிழையா போச்சோ, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் கட்டி எடுப்பேன், நான் காயத்தை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கணவனாயிருக்கலாம், மகனாயிருக்கலாம், மகளாயிருக்கலாம், மருமக்கமார்களாயிருக்கலாம், பேர பிள்ளைகளாயிருக்கலாம், அவர்கள் கூட குணப்பட முடியாத காயத்துக்குள் இருக்கலாம், ஆற முடியாத வேதனைகளுக்குள் இருக்கலாம். அதன் நிமித்தம் குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்காக திறப்பல நிக்க வந்த உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் காயம் கட்டி ஆற்றி எடுப்பேன், குணமாக்குவேன் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று உங்களுக்கு நான் சொல்லட்டும். டானி என்கிற ஒரு பிரபலமான ஒரு தொழில்நுட்ப வல்லுனர், ஒரு இன்ஜினியர் ஒருவர் ஒரு நாட்டில் இருந்தார். அவருக்கு காலை வேளையானால் நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப ஆசை பாருங்க அவருக்கு. அதனால நடைப்பயிற்சி மேற்கொள்ள போவார். ஒரு சமயம் அவர் வீட்டின் ஓரத்தில் அவர் சற்று நடைப்பயிற்சிக்கு போகும்போது ஒரு விவசாய நிலத்துக்குள்ள ஒரு பழங்காலத்து கார் ஒண்ணு துருபிடிச்சு, ஓட்ட உடசலா, ரிப்பேரா, பயனற்று போய் பாசி பிடிச்சு அழுக்கும் தூசியுமா நின்றுட்டு இருந்துச்சு. இந்த தொழில்நுட்ப வல்லுநர், இவர் ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அவருக்கு மோட்டாரை பற்றிலாம் தெரியும். அவருக்கு ஒரு ஆசை, இது பழங்காலத்துல ரொம்ப ஃபேமஸான காரு, இப்பவோ ஓட்டையா உடசலா உதவாம அதை தூக்கி குப்பையில போட்டிருக்கிறாங்க. அவர் அந்த விவசாய நிலத்தினுடைய எஜமானன் கிட்ட போய் இந்த டானி என்கிற பொறியியல் வல்லுநர் கேட்டார், ஐயா, இந்த பழைய வண்டி எனக்கு கொஞ்சம் தருவீங்களா, நான் அதுக்கு எவ்வளவு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் என்று கேட்டாராம். அப்ப அந்த விவசாய நிலத்தின் ஓனர் சொன்னாரே, அப்பா, அந்த வண்டி எனக்கு உள்ளது இல்ல, எவனோ ஒருத்தன் நைட் இந்த வண்டியை போட்டுட்டான், பல வருஷமா அது இங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்கு, என் இடத்தை அடைச்சுக்கிட்டு தான் இருக்கு, அதுக்கு எதுக்குப்பா காசு, நீ கொண்டு போ என்று சொன்னானா. இந்த டானி என்கிற பொறியியல் வல்லுநர் இந்த வாகனத்தை தன்னுடைய கேரேஜுக்கு, தன்னுடைய வாகனம் நிறுத்தும் அந்த வாகன ஷெட்டுக்கு கொண்டு வந்தாராம். 1.5 ஆண்டு காலம் இந்த வாகனத்தை பார்த்து பார்த்து துருப்பிடித்ததையெல்லாம் மாற்றினாராம். பெயிண்ட் அடிச்சார், ஓட்டை அடைச்சார், நெளிவு சுழிவுகள் எல்லாம் மாற்றினார், இல்லாத உதிரி பாகங்களை வாங்கி போட்டார். அந்த வாகனத்தினுடைய இயந்திரத்தை கீழே இறக்கி கலட்டி அதனுடைய சக்கரங்கள், பற்கள், அதில் உள்ள எல்லா பிஸ்டன்ஸையும் மாற்றி அதை மறுசீரமைத்து அதை உருவாக்கி அதை அழகுபடுத்தி 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு கேரேஜை விட்டு வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து இந்த காரை ஸ்டார்ட் பண்ணா கார் அவ்வளவு அழகா ஸ்டார்ட் ஆகி புது பொலிவுடன், எப்படி
புது பொலிவுடன். எப்படிப்பட்ட காரு? துரும்பு பிடிச்ச, பாசி பிடிச்ச, குப்பை அடைஞ்சு உதவா கரையா இருந்த அந்த காரு பழன்னு மிதக்க ஆரம்பிச்சுச்சான், மின்ன ஆரம்பிச்சுச்சான். காரை குறிச்சு கேள்விப்பட்டவங்க, இது 1950வது வருஷத்துல வெளிவந்த ஒரு பிரபலமான காரு, இந்த கார் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பல பணக்காரங்க தங்களுடைய மியூசியத்தில் இந்த காரை வைப்பதற்காக அல்லது வீட்டில் வைப்பதற்காக பல லட்சம் டாலர்களை நான் உனக்கு தருகிறேன், இதை நீ எனக்கு தருவாயா என்று கேட்கும்படி வந்தார்களாம். நன்கு கவனியுங்கள். ஆகாதென்று தள்ளப்பட்ட இந்த வாகனம், உதவாக்கரையா போன வாகனம், ஓட்ட உடசலான ஒரு வாகனத்தை ஒரு இயந்திரவியல் படித்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் கொண்டு போய் அதை மறுசீரமைத்து ஒழுங்குபடுத்தி அதற்கு வண்ணமெல்லாம் பூசி அதை கண்கொள்ளா காட்சியாக மாற்ற முடியுமே. ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய எல்லைகளிலும் உங்கள் வருமானம் அல்லது தொழில் அல்லது ஊழியம் அல்லது குடும்ப உறவு அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் கெட்டு போன காரியம், அழிந்து போன காரியம், சீரழிந்து போன காரியம், உதவா கரையா போன காரியம் எல்லாம் விளங்காம போனதெல்லாம் சிருஷ்டிகரால மறுபடியும் சீரமைக்க முடியும். ஹல்லேலூயா. நீ ஏன் காயப்பட்டு போய் வந்திருக்கிறாய் தெரியுமா? ஐயோ நொறுங்கி போச்சே, உடைஞ்சு போச்சே, அவ்வளவுதானா, சிக்கிக்கிட்டனா, மாட்டிக்கொண்டேனா என்று எல்லாம் முடிந்தது என்று நீ கலங்கி வந்திருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டு, உங்கள் கணவரை சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டு, உங்கள் பிள்ளைகளை உங்கள் தாயின் கருவறையில் சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டு. அந்த சிருஷ்டிகர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. இன்னைக்கு உடைஞ்சு போனதை, நொறுங்கி போனதை, அழுக்குப்பட்டதை, பாழடைஞ்சதை, பழுதடைஞ்சதை, ஆகாதென்று தள்ளப்பட்டதை கர்த்தர் மறுபடியும் காயம் கட்டுவேன் என்றும் அவைகளை குணப்படுத்துவேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்கள் எல்லைகளில் சிலர் பாவத்தில் கெட்டு போய் இருக்கலாம், சாபத்துக்குள் கெட்டு போய் இருக்கலாம், தரித்திரத்துக்குள் சிக்கி போய் இருக்கலாம், வியாதிக்குள் பலவீனப்பட்டு போய் இருக்கலாம். ஐயா குணப்படவே மாட்டிக்கிறாங்களே, அவங்களை நினைக்கும் போதெல்லாம் என் இருதயம் நொறுங்கி போகிறது என்று எந்த அழிந்து போன ஆத்துமாவுக்காக நீ அழுது புலம்புகிறாயோ, உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், குணப்படுத்துவேன், காயம் கட்டுவேன், ஆறுதல் படுத்துவேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எந்த காரியத்து நிமித்தம் தாயா வெளியே சொல்ல முடியாம, ஒரு குடும்ப தலைவியா வெளியே சொல்ல முடியாம, ஒரு குடும்ப தகப்பனாய் வெளியே சொல்ல முடியாமல் அழுது புலம்பி ஏங்கி திகைக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன். அவர் கண்ணீரை மட்டும் காண்கிற தேவன் அல்ல, பாடுகளை வெளியரங்கமாய் பார்க்கிற தேவன் அல்ல. உங்கள் இருதயம், நொறுங்குண்டு போன இருதயம், சில நம்பிக்கை துரோகத்தினால், சில மனிதர்களுடைய சில காயப்படுத்தும் வார்த்தைகளால், சில பழிவாங்கும் எண்ணம் கொண்ட சில படலங்கள் எழும்பி நிற்பதினால், சில பார்வோன் போன்ற கடின உள்ளமுள்ள மனிதர்கள் உங்கள் எல்லைகளுக்குள் இருந்து கொண்டு உங்களை வாழ விடாமல் உங்களை கேவலப்படுத்தி, பரிகாசம் பண்ணி, நிந்தித்து, துன்பப்படுத்தி, பலவிதமான வார்த்தைகளை சொல்லி, சில கோலியாத்தை போல அச்சுறுத்தி, இதுக்கு மேல உன்னை விட மாட்டேன் என்று சொல்லுகிற சில தீய வல்லமைகள் கூடவே இருந்து ஆமான்மார் மாதிரி குழி பறிக்கிற சில ஆவிகளின் நிமித்தம் காயப்பட்டு, ரணப்பட்டு, வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் குணப்பட வைக்க வல்லமை உள்ளவர், நான் குணப்படுத்துவேன், நான் காயம் கட்டுவேன், நான் நொறுங்கி போன காரியத்தை மறுசீரமைத்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நான் அதை காயம் கட்டி தருகிறேன். ஆமென். அதை குணமாக்கி தருகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சங்கீதம் 147:5 சொல்லுகிறது. சங்கீதம் 147:5, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவருமாயிருக்கிறார். எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் மகா பெரியவரும் மகா பலன் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆனா உங்க முன்னாடி ஆண்டவர் எப்படி இருக்காரு? சின்னவரா இருக்காரு. ஆமென். நம்ம முன்னாடி ஆண்டவர் எப்பவும் எப்படி இருக்காரு? சின்னவரா இருக்காரு. நம்ம முன்னாடி பெருசா இருக்கிறது என்னது? பிரச்சனை தான் பெருசா இருக்கும், கவலை அதை விட பெருசா இருக்கும், புலம்பல் அதை விட பெருசா இருக்கும். ஆனால் வேதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நம் கர்த்தர் மகா பெரியவர், மகா பலன் உள்ளவர். அப்படின்னா நம்ம பிரச்சனை எல்லாம் ஆண்டவரால ஒரு செகண்ட்ல மாத்த முடியும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம்,
அம்மா உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம், அது தீர்க்கப்பட முடியாததா இருக்கலாம், குணப்படுத்த முடியாததா இருக்கலாம், அதை யார் சொன்னாலும் விளங்கி கொள்ள முடியாதா இருக்கலாம். பலர் அதற்கு தீர்வு சொல்லியும் அந்த தீர்வை ஒருவேளை நிறைவேற்ற முடியாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் மகா பலன் உள்ளவராயிருக்கிறேன். ஆமென். என்னால் ஆகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 113:7 சொல்லும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி விடுகிறாராம். இன்னைக்கு ஒருவேளை நாம காரியம் உடைஞ்சதுனால, தொழில் உடைஞ்சதுனால, வருமானம் உடைஞ்சதுனால, வேலை உடைஞ்சதுனால, சில குடும்ப உறவுகள் உடைஞ்சதுனால குப்பை மேட்டுக்குள்ள போடப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நாங்க தனியா இருக்கோம், சிறியவனா இருக்கும், எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமே என்று நீ கவலைப்படலாம். ஆனால் சிறியவனாகிய உங்களை கர்த்தர் எங்கிருந்து தூக்க போறாரு? புழுதிக்குள்ள இருந்து தூக்கி, குப்பைக்குள்ள இருந்து தூக்கி உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு உயர்வு ஒண்ணு இருக்குங்க. இப்படியே உங்க வாழ்க்கை போகாது. நீங்க மடங்கடிக்கப்பட்டவங்களா இருக்காதீங்க. எழும்ப ஆசைப்படுங்க. உங்க குடும்பம் எழும்பட்டும், உங்க சந்ததி எழும்பட்டும், உங்க பிள்ளைங்க எழும்பணும், உங்க வருமானம் தரக்கூடிய எல்லைகள்ல எழுப்புதல் இருக்கணும், உங்க வேலையில உங்களுக்கு ஒரு பெரிய எழும்பி பிரகாசிக்கிற சூழ்நிலை உண்டாகணும். இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய இரக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு சமயம் ஆண்டவர் வனாந்தரத்துல ஒரு கடற்கரை ஓரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் சீஷர்களோடு கூட. அவர் இருக்கிற இடத்துல திடீர்னு மக்களா வராங்க, கூட்டம் கூட்டமா வராங்க அவரை தேடி. எத்தனை பேர் வராங்க? 5000 பேர். ஆமென் சொல்லுங்க. 5000 பேர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை கேட்பதற்கு, பிரசங்கத்தை கேட்பதற்கு, அவருடைய ஊழியத்தில் பங்கெடுப்பதற்காக வந்து விட்டார்கள். இயேசுவும் அவர்களுக்கு பிரசங்கித்தார், ஜெபம் செய்தார், அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தார். எல்லாம் செய்து முடித்தவர்கள் வீட்டுக்கு திரும்பும் போது தன்னுடைய சீஷனை அழைத்து, ஐயோ இவங்க பாவம், சும்மா போறாங்களே, வந்தவங்களை சும்மா அனுப்பக்கூடாது, ஏதாகிலும் இவர்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொன்ன போது, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, இதற்கு எவ்வளவோ பணம் ஆகுமே என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்துல ஒரு சின்ன பையன் கையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை ஆண்டவர் வாங்கினார், ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்தார்? அதை பெருக பண்ணினார். பெருக பண்ணி முடிச்சு எல்லாரும் சாப்பிட்டு மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? 12 கூட எடுத்தாங்க. எடுத்துட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை, அவர் பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சார். 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். கிச்சன் இல்ல, ஹோட்டல் இல்ல, அங்க சமைக்கிறதுக்கு சமையல்காரங்க இல்ல. ஆனா வெறும் 5 அப்பம் 2 மீனை ஸ்தோத்திரம் பண்ணி பெருக்கி அற்புதம் செய்து ஜனங்களுக்கு அதை உணவாய் கொடுத்து மீதம் 12 கூடைகளில் எடுத்து ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோவான் 6:12. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சேர்த்து வச்சிருவோம். குழம்பு மிஞ்சினா நமக்கு நைட்டு ரொம்ப சந்தோஷம். எதுக்குன்னு சொல்லுங்க? டக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானே? ஆமா. நமக்கு ஏதாவது 2 நாள் மிஞ்சினா அதை விட சந்தோஷம். 2 நாள் கிச்சன் பக்கமும் போக வேண்டாம், என்ன குழம்பு வைக்கணும்னு யோசிக்க வேண்டாம். ஆனா ஏசி அப்படி சொன்னாரு. நீங்க சொல்லுவீங்க ஒரு சிலர், அவர் அவ்வளவு கரெக்டா இருந்திருக்காரு, இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு தெரியுது. அப்படி நீங்க பாயிண்ட்டுக்கு வருவீங்க. ஆனா இதுல ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. ஆண்டவரால எதையும் பெருக பண்ண வைக்க முடியும். அவர் கல்லுகளை கூட அப்பங்களாக்கும்படி வல்லமை கொண்டவர். அவருக்கு மீதியானதை சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு நினைச்சா கூட உற்பத்தி செய்து கொள்ளலாம். ஆனால் இதை எவ்விதமான கண்ணோட்டத்துல சொல்றாருன்னா, அப்பா அப்பங்களை சாப்பிடும் போது அல்லது அப்பங்களை பரிமாறும் போது அதிலிருந்து உடைஞ்ச பாகங்கள், சிதறின பாகங்கள், நொறுங்கின பாகங்கள், அததான் பாருங்க துணிக்கைகள், அத ஒன்றும் சேதம் போகாதபடி மீதி துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். கர்த்தர் பத்திரப்படுத்துறவர். ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, என்னுடைய சரீரம் உடைஞ்சு போச்சு, ஊழியம் உடைஞ்சு போச்சு, வருமானம் உடைஞ்சு போச்சு, என் பிள்ளையோட வேலை படிப்பு உடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் அவ்வளவுதான் சொல்லல.
அதை பத்திரப்படுத்த விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை நம்பி கொடுத்த கணவன், மனைவி, மகன், மகள், மருமகன், மருமகள், பேரப்பிள்ளை, வேலை, தொழில், வருமானம், ஊழியம் எவைகளா இருந்தாலும், கடந்த நாட்களிலே நடைபெற்ற ஒரு சில காரியத்தில் உடைவுகள் வந்தாலும், நொறுங்குதல் வந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளையும் நான் பத்திரப்படுத்தவே ஆசைப்படுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அவங்கள விட்டுற மாட்டாரு. அந்த அப்பத்தை பரிமாறும் போது அந்த பிரெட்ல இருந்து விழுந்த அந்த துணிக்கையே பத்திரப்படுத்த சொல்றாருன்னா நம்மளை விட்டுறவா போறாரு? ஆமென். அந்த அப்பத்தை விட நீங்க விலையேற பெற்றவங்க. ஆமென். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கைவிட்டுற மாட்டாரு. உங்க பிள்ளைங்களை கைவிட மாட்டாரு. உங்க அழுகைய, உங்க கண்ணீரை, உங்க வேதனைய, உங்க பாரத்தை தேவன் புரிந்து கொள்ளாம போக மாட்டாரு. உங்க உபவாசத்தை, உங்க ஜெபத்தை, உங்க ஸ்தோத்திரத்தை, நீங்க ஆண்டவர் மேல காட்டுகிற அன்பு, ஐக்கியத்தை விட்டுருவாரா? இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனம், எதுல உடைஞ்சு போன காரியத்தோட இருக்கீங்களோ அதை பத்திரப்படுத்தி கொடுப்பேன். உன் குடும்ப வாழ்க்கையை பத்திரப்படுத்துவேன், ஊழியத்தை பத்திரப்படுத்துவேன், உன்னுடைய வருமானத்தை பத்திரப்படுத்தி கொடுப்பேன், உன் பிள்ளைகளை நான் பத்திரப்படுத்தி கொடுப்பேன். கடந்த காலத்துல பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ள பாவம் வந்து அவங்க எதிர்காலம் நொறுங்கி போனதை போல ஆகி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவங்களை நான் பத்திரப்படுத்துவேன், பாதுகாப்பேன், சேமித்து வைப்பேன். எதற்காக? என் வருகைக்காக. ஆமென் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்காக அவர் அப்படி செய்து வைப்பாராம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்புள்ளவராய் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை தேடி போனான். அவனும் பாருங்க, சரீரத்துல நொறுங்கி போனவன். அவன் மாம்சம் எல்லாம் செதஞ்சு போச்சு, அவனுடைய உறுப்புகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. குஷ்டரோக கிருமிகள் அவன் மாம்சத்தை தின்னு விட்டது, அவனுடைய தோலை அரித்து விட்டது, எலும்புகளை அரித்து விட்டது. ஆனால் ஏசப்பா கிட்ட போனா, ஏசப்பா பாருங்க, நொறுங்குண்டு போன அவனுடைய காயத்தை கர்த்தர் காயம் கட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பேற்பட்ட வியாதி உங்களுக்குள்ள இருக்கலாம், மகனுக்குள்ள இருக்கலாம், மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மறு சீரமைக்க எனக்கு வல்லமை உண்டு. அந்த வியாதியில் இருந்து, அந்த பலவீனத்தில் இருந்து, அந்த அழிவை, அந்த நாசத்தை கொண்டு வந்த காரியத்தில் இருந்து உங்களை, குடும்பத்தை காயம் கட்டி நான் குணப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 38 ஆண்டு காலம் மனிதர்களால் கைவிடப்பட்ட அந்த 38 வருஷம் படுக்கையாய் இருந்தவன் பெதஸ்தா குளத்தில் காணப்பட்டான். இயேசு போனார், கை தூக்கி அவனை எடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளையே, முடக்கப்பட்டு போய்விட்டோமே, பின்தங்கி போய்விட்டோமே, பல ஆண்டு காலமாக வேதத்தை சுமக்கிறோமே, ஊழியம் செய்கிறோமே, கர்த்தரை பின்பற்றுகிறோமே. பெதஸ்தா குளத்துல ஒவ்வொருத்தருக்கு அற்புதம் நடக்குது, சபைக்கு போற ஒவ்வொருத்தருக்கு அற்புதம் நடக்குது, கூட்டத்துக்கு போற ஒவ்வொருத்தருக்கு அற்புதம் நடக்குது, ஆண்டவரை தேடுற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்குது. ஆனா எனக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்கல, நான் மட்டும்தான் முடங்கி போனேன், மடங்கடிக்கப்பட்டேன் என்று கவலைப்பட்டு இருதயத்தில் நொறுங்குண்டு போய் நீ காயப்பட்டு இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் தன் பலனாய் வைத்திருக்கிற உன் பக்கமாய் இயேசு வருவார், தன் வலது கரத்தை கொடுப்பார், தூக்கி எடுப்பார். இனி நீங்கள் முடக்கப்பட்டு போவது இல்லை, மடங்கடிக்கப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை புறப்பட வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எங்க பிரச்சனைக்குள்ள இருக்கிற உங்களை அங்கிருந்து புறப்பட பண்ணி சமாதானத்துக்குள்ள கொண்டு போவார். வியாதிக்குள்ள இருக்கிற உங்களை, குழப்பத்துக்குள்ள இருக்கிற உங்களை, போராட்டத்துக்குள்ள இருக்கிற உங்களை, மந்திரத்துக்குள்ள இருக்கிற உங்களை, பாவத்துக்குள்ள இருக்கிற உங்களை கர்த்தர் எழுந்து புறப்பட பண்ணுவார். எதை நோக்கி? சுகத்தை நோக்கி, ஆசீர்வாதத்தை நோக்கி, விடுதலையை நோக்கி. பர்திமேயு என்ற குருடனை பாருங்கள், பல ஆண்டுகள் அவனுக்கு பார்வை தெரியாது. எருசலேம் நகர வீதிகளில் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நொறுங்கி போனவன், காயப்பட்டு போனவன், எதிர்காலத்தை குறித்த கேள்வி குடியோடு கூட இருந்தவன். அவன் செஞ்சதெல்லாம் வீதிகள்ல நடந்து போன இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான். ஜெபிக்க தெரியாதவன் ஐயா, அவனுக்கு ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. பெரிய பெரிய ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்ட அனுபவம் அவனுக்கு இல்லை. பற்பல தேவ மனிதர்களை சந்தித்து தலை தொட்டு ஜெபித்து தீர்க்க தரிசனத்தை வாங்கும் அனுபவம் கூட அவனுக்கு இல்லை. ஆனால் ஒன்று தெரிந்தது, அந்த ஆபத்து நேரத்தில் தாவீதின் குமாரனை நோக்கி கூப்பிட்டான். இன்று இரவும் கூட, இன்று மதியமும் கூட
இந்த யெகோவாயிரே பெதஸ்தாவில வந்து குருட்டாட்டம் பிடிக்கப்பட்ட நிலைமையில இருளுக்குள்ள, அந்தகாரத்துக்குள்ள, சூழ்ச்சிக்குள்ள, தந்திரத்துக்குள்ள, மந்திரத்துக்குள்ள, மனுஷிக தந்திரத்துக்குள்ள சிக்கி கொண்டு நொறுங்குண்டு போய் காயனப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உங்க கூக்குரலை கர்த்தர் கேட்பார். உங்கள் அருகே வருவார், உங்களை தொடுவார், வெளிச்சத்தை கொடுப்பார், இருளை மாற்றுவார், உங்களை இனி தெளிந்த இடத்திலே நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் கூட ஆண்டவர் துரத்துண்ட நிலைமையில இருக்கிற நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் ஒருங்கி போறோம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லா வைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்களை உதவாக்கரையா சிலர் வச்சிருக்கலாம், தெருக்களுக்குள்ள வச்சிருக்கலாம். உங்க பக்திய, உங்க ஜபத்தை, உங்க குடும்பத்தை, உங்க குடும்ப வாழ்க்கைய சிலர் உதாசீனப்படுத்தலாம். உங்க ஊழிய பாதையை கூட சிலர் விமர்சிக்கலாம். உன்னுடைய முன்னேற்றத்தை தாங்க முடியாமல் சிலர் பரிகாசம் கூட பண்ணலாம். சிலர் உங்களை ஏற்றுக்கொள்ளாமே இருக்கலாம், உன்னை ஒரு மனுஷியாவே நினைக்காம இருக்கலாம். சிலர் உங்களை ஒரு அப்ரோச்சியமானவங்களா நினைக்கலாம். அதுல காயப்பட்டு போன மகா, நொறுங்குண்டு போன மகா இன்னைக்கு உங்களை தான் குணப்படுத்த போறார். உங்க காயத்தை தான் ஆற்ற போகிறார். உங்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:37. அப்போஸ்தலர் 15:37, 38. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, நல்ல வாசிங்க, அப்போஸ்தலர் 15:37, மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலிய நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினால் அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான் என்ற வார்த்தை. இந்த மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவான் யாரோட சொந்தக்காரர்னா பர்னபாவோட உறவுக்காரர். அவர் ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருந்தார். பர்னபா பவுலோடு இணைந்து ஊழியம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஒரு நாள் பரிசுத்த ஆவியினுடைய சத்தம் வந்துச்சு, பர்னபாவும் பவுலும் பிரிந்து வேறு வேறு இடங்களுக்கு போய் ஊழியம் செய்யுங்கள் என்று. ஊழியத்தின் ஆரம்பத்தில் இந்த பர்னபா மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை தன்னோடு அழைத்து கொண்டு போனார். இந்த மார்க் என்கிற மனுஷனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம பாரு ஊழியம் செய்யறோம், பவுலோட போய் ஊழியம் செய்ய போறோம், பர்னபாவோட கூட போய் ஊழியம் செய்ய போறோம், பெரிய பிரசங்கியாரா மாறிடலாம், இவங்களை போலவே உலகத்தை நம்மளும் கலக்கலாம் அப்படி என்கிற எண்ணத்தோடு மிஷனரி ஊழியத்துக்கு, அதாவது சுவிசேஷ பணிக்கு கிராமங்கள் தோறும் போனார், பட்டணங்கள் தோறும் போனார். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த பம்பிலியா நாட்டிலே பல பிரச்சனை, பல பாடுகள். ஊழியம் என்றால் எளிமையானது அல்ல. ஊழியம் என்றால் கசையடிகள் உண்டு. ஊழியம் என்றால் நெருக்கடிகள் வரும். ஊழியம் என்றால் மரண பயங்கள் வரும், அச்சுறுத்தல் வரும், ஆபத்து வரும். அந்த நாட்களில் கடுமையான நாட்கள். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பலமான எதிர்ப்பு இருந்த போது இந்த சூழ்நிலைமையை தாங்கிக் கொள்ளாம மார்க்கு விட்டுட்டு ஓடிட்டார். சொல்லாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் நம்மளும் அப்படிதான் அழைப்பை விட்டுட்டு வேற எங்கேயோ நிற்போம். ஆமென். நம்ம மேல உள்ள அழைப்பை விட்டுட்டு பயந்து போய் எங்கேயோ நிற்கும். ஆண்டவர்கிட்ட நெருங்க பயம், ஆண்டவரை தேட பயம், ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துல நிக்க பயம். அது நம்ம பலவீனம் பாருங்க. மார்க்குக்கு அது ஒரு பெரிய பலவீனம். அவன் ஒரு பயந்தாங்குள்ளி, அவனால அதை ஃபேஸ் பண்ண முடியல. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அவனால ஊழியத்துல நிக்க முடியாம சொல்லாம கொல்லாம ரெண்டு பேரையும் விட்டு ஓடி போயிட்டான். நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு வாய் தான் கிழக்க மறுக்க போவோம், ஆனா பயம் இருக்கு பாருங்க உள்ள. ஆனா சிலர்லாம் உள்ள பயந்துட்டே பயப்படாத மாதிரி காட்டுவோம். வெளியே சிங்கம் போல, உள்ள பூனை போல. சில பூனை எலிக்கும் பயப்படும் பாருங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை. இந்த மார்க் என்ன செய்து விட்டான், அவன் கனவெல்லாம் நொறுங்கி போனது, அவனுடைய ஆசை எதிர்பார்ப்பெல்லாம் நொறுங்கி போனது. இப்போ மறுபடியும் இன்னொரு ஊருக்கு போறாங்க. இப்போ பர்னபா ஆயிரம் இருந்தாலும் சொந்தக்காரன் இல்ல மார்க்கு. பவுலையா நம்ம கூட மார்க்க கொண்டு போலாமான்னா, இந்த பவுல் யாரு, ரொம்ப கடினமான ஊழியக்காரர், ஆர்மியில உள்ளவர்ல. அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், ஒரு நாள் அந்த பையல கூப்பிட்டுறாரு. அவன் எல்லாம் சோம்பேறி, ஒரு அளவுக்கு ஆக மாட்டான். அவன் ஊழியத்துல நிக்காம தாக்கு பிடிக்காம ஓடுனவன மறுபடியும் கூட்டி சேர்க்க சொல்ற அப்படின்னு சொல்லி நிராகரித்து விட்டார். யார? மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானை. ஒரு பெரிய ஊழியரால நிராகரிக்கப்பட்டான். பவுல் யாரு?
பெரிய ஊழியர், நல்ல வேத பண்டிதர், வல்லமை, வரங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் என்று பல காரியம் கொடிகட்டி பறக்கிறாரு கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்துல. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனால இந்த மார்க் நிராகரிக்கப்பட்டு விட்டார். இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், இவன் பயந்தாங்கொள்ளி, இவனை கொண்டு ஊழியம் செய்ய முடியாது, இவன் ஊழியத்திற்கு லாய்க்கற்றவன் என்று முத்திரை குத்தப்பட்டு விட்டது. மார்க்குக்கு எவ்வளவு கவலையா இருக்கும்ல. நீங்களும் கூட யாரோ ஒருவரால் அப்படி தள்ளப்பட்டிருக்கலாம். ரொம்ப முக்கியமானவங்க உங்களுக்கு துரோகம் இழைச்சிருக்கலாம், உங்களை ஏமாத்தி இருக்கலாம், உங்களை காயப்படுத்தலாம், உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை தூக்கி விட வேண்டியவங்க. நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டே, இவா ஜபமா, இவா பக்தியா, உங்களை அற்பமா எண்ணலாம். பவுல் கொடிகட்டி பிறந்த ராஜ்யத்தின் சுவிசேஷன் காலத்துல மார்க் தள்ளப்பட்டு விட்டார். நான் சொல்றேன், யார் உங்களை தள்ளினாலும், யாரு பெரிய ராணுவ வீரர்களை போல கடினமா இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ள கரெக்டா இருந்தாலும், கிறிஸ்துவோட கிருபை மார்க் மேல வந்துச்சு. மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவான பவுல் தள்ளிட்டாரு, ஆனா கிறிஸ்து தள்ளல. ஏன் தள்ளல தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு திறமை இருந்துச்சு, தாளம் இருந்துச்சு. இலக்கியம் படித்தவன் இந்த மார்க், இலக்கணத்தில் வல்லவனாய் திகழ்ந்தான். அந்த நாட்களில் சீஷர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் இந்த மார்க் என்னும் மறுபேர் கொண்ட இந்த யோவான் பவுலால் தள்ளப்பட்டு நிராகரிக்கப்பட்டு ஊழியத்திற்கே ஆகாதவன் என்று முதுகில் முத்திரை குத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த பவுலுக்கு பேதுருவோட கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் உங்களை வெறுத்தா இன்னொருத்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஒரு வழி அடைக்கப்பட்டா மறு வழியை திறப்பார். வழியே இல்லாம போகாது. நீங்க எதிர்பார்த்த நம்பிக்கையின் வாசல் பூட்டப்பட்டிருக்கா? நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கலையா? பயப்படாதீங்க. மார்க் அப்படி என்ன நினைச்சிருப்பார்? பவுலே என்ன வேண்டான்னுட்டாரு, இனி நான் ஊழிய கனவுல எல்லாம் மண்ணு தானே விழும், இனி என் ஆசையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த மார்க் நினைத்திருப்பார். ஆனா மார்க்க பேதுரு ஆதரித்தார். இந்த பேதுருவுக்கு பெரிய அனுபவம் இருக்கு. பவுலுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம், பேதுருவுக்கு இயேசுவோடு கூட இருந்து வாழ்ந்த அனுபவம். 3.5 ஆண்டு காலமும் இயேசுவின் நிழலாய் பேதுரு இருந்தார். இப்ப பேதுருவுக்கு அந்த சரித்திரத்தெல்லாம் எழுதணும். அதை எழுதணும்னா ஒரு கல்விமான் வேணும். அதுக்கு யாரை தெரிந்து கொண்டார் தெரியுமா? மார்க்கை தெரிந்து கொண்டார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்ல இயேசு மூளைக்கு தலைகள்லாம் கொண்டு வந்தார். இப்போ பேதுரு சரித்திரத்தில் எழுதுறதுக்கு முன்னாடி மார்க் ஒரு ஆகமத்தை எழுதிட்டார். மத்தையும் மார்க்குன்னு மார்க் முதலிடத்தை வகுத்தார். அப்புறம் தான் 1 பேதுரு, 2 பேதுரு, அப்புறம் தான் பவுல் வந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எந்த இடத்துல யாரால மார்க் தள்ளப்பட்டாரோ அதே இடத்துல கர்த்தர் பேதுருவோடு கூட மார்க்கை இணைத்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வச்சார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே உதவாக்கிற, நீ ஜெபிக்க தான் லாய்க்கு, கூட்டத்துக்கு போக தான் லாய்க்கு, வேற ஒண்ணுக்கு நீ லாய்க்கு கிடையாதுன்னு சொல்லி உன்னை ஒரு சிலர் கிண்டல் அடிக்கலாம். உன் ஜபத்தை தூக்கி குப்பையில போடு, நீ கோயில்ல விழுந்து கிடக்கத்தான் லாய்க்கு, உங்க பக்திய ஊழியத்தை சிலர் கொச்சைப்படுத்தலாம். ஏனென்றால் நாம் செய்த சில பிழைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இதை விட ஒரு பெரிய காரியம் என்னன்னா, 1 பேதுரு 2 தீமோத்தேயு 4:11 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:11. 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவையும் உன்னோடே கூட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். யார் எழுதுறா? பவுல் எழுதுறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யார? மார்க்க. நீ உன் கூட பேதுருவுக்கு எழுதுற, நீ யார கூட்டிட்டு வா? நீ மார்க்கையும் கூட்டிட்டு வா. எந்த வாய் இவன் வேண்டாம், இவனை கூட்டிட்டு போக கூடாது, இவன் ஊழியத்துக்கு லாய்க்கு இல்ல, இவன் பயந்தாங்கொள்ளி, இவன் ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிச்சோ அதே வாயில ஆண்டவர் மார்க்குவை ஏற்றுக்கொள்ள வைத்தார். ஆமேன். கர்த்தர் சொல்றார், நிராகரிப்புக்கு மத்தியில மனம் உடைஞ்சு போன உங்களை கர்த்தர் ஆதரவு கொடுப்பார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, லாய்க்கற்றவன் லாய்க்கற்றவள் என்று முத்திரை குத்தப்பட்ட உங்களை, கேலி பொருளா வைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் ஆதரிப்பார். பரலோகம் ஆதரிக்கும். உங்களுக்கு ஒரு பகுதி இருக்கு.
உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய கனத்துக்குரிய ஊழியம் இருக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய தளம் இருக்கு, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உங்க ஜெபத்துக்கு கனம் வரும். ஆமென். உங்க அர்ப்பணிப்புக்கு ஒரு கனம் வரும். கர்த்தர் அந்த கனத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை செய்து முடிக்க கர்த்தர் தீவிரம் உள்ளவராய் இருப்பார். இந்த மார்க் பவுல் தன்னை வெறுக்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டு போனவர், காயப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார், புலம்பி இருப்பார். தன் ஊழிய கனவுகள் மேலெல்லாம் அவருக்கு மண் விழுந்திருக்கும். ஐயோ, அவசரப்பட்டு நான் ஓடுனது தப்புதான், ஆனா இப்படி ஊழியமே எனக்கு இல்லாமல் போகுமே என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லையே என்று மார்க் கவலைப்பட்டிருப்பார், புலம்பி இருப்பார், இருதயத்தில் வேதனைப்பட்டிருப்பார். இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு சிலர் காயப்படுத்தின வார்த்தை, உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்களை பார்த்து புறங்கூறின வார்த்தை, உங்களை அசட்ட பண்ணி உங்களை நிர்விசாரமா அஜாக்கிரதையா உங்க பக்திய, உங்க பரிசுத்தத்தை, உங்க விசுவாசத்தை, உங்க ஜெப ஜீவியத்தை, உங்க ஊழிய பாதையை கொச்சப்படுத்தி மனம் நோக பண்ணி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சொன்னது அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் குணப்படுத்துவேன், காயம் கட்டுவேன். மார்க்க குணப்படுத்தி காயம் கட்டி அவனுக்குள் இருக்கிற தாளந்த தான் கூட இருந்த சீசன் பேதுருவுக்கு அதை கொடுத்தவனை பயன்பட வைத்தார். உங்களெல்லாம் பயன்பட வைப்பார். உங்களெல்லாம் ஆண்டவர் ஆளாக்குவார், அழகுபடுத்துவார், சீரமைப்பார். எந்த காரியத்துல நீங்க ஆகாதவளா நின்னாலும் அந்த காரியத்துல நீங்க தேவைன்னு வருவாங்க. ஆமே. உங்களை ஒதுக்கி வச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் உங்க காலடிக்கு வருவாங்க. உங்க குடும்பமா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், பட்டணமா இருக்கலாம். ஏமா, உன் அன்பை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்கு வேணும். அவ்வளவு பெரிய இராணுவத்துல வேலை பார்த்த ஸ்ட்ரிக்டான பவுலே இப்ப யார் வேணுங்கிறாரு? மார்க் வேணுங்கிறார். இதை சொல்ல வச்சுக்கிறது யாரு? கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூற்றுகிற வாயும் சரி, புறங்கூறுகிற வாயும் சரி, கேவலப்படுத்துகிற வாயும் சரி, பரிகாசம் பண்ணுகிற வாயும் சரி, உங்களை கோள் சொல்லுகிற வாயும் சரி, ஒரு நாள் வரும், ஐயா அம்மா நீ எனக்கு வேணும் அப்படின்னு உங்க பக்கமா வருவாங்க. ஆமென் அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சரிப்படுத்த போகிறார். உங்க பிரச்சனையெல்லாம் சரிப்படுத்தி, சீர்படுத்தி, வளைவு நிலைவு சுழிவெல்லாம் அவர் சமப்படுத்தி, காயம் கட்டி, உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை குணப்படுத்த போகிறார். எழும்பி நிற்கலாமா? 2 நிமிடத்துல ஜெபித்து முடிக்க போகிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் உங்க மேல அன்பாய் இருக்கிறார், கரிசனையா இருக்கிறார். எளிய வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சோ தெரியாது, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க. புறக்கணிக்கப்பட்டதுனால, வேண்டான்னு சொல்லப்பட்டதுனால, ஆகாதவா ஆகாதவேன்னு சொல்லப்பட்டதுனால, உன்னை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? கணவர் சொல்லி இருப்பார், பிள்ளைகள் கூட சொல்லி இருப்பார்கள், உடன்பிறப்புகள் சொல்லி இருப்பார்கள், உன்னை வச்சு நான் என்னத்தை கண்டேன் என்று சொல்லி இருப்பார்கள். அப்படித்தான் மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவான் மார்க் செய்த பிழையினால் பவுலினால் துரத்தப்பட்ட போதும் அந்த மார்க்குக்கு பேதுருவின் மூலமாய் ஒரு ஆதரவை வைத்திருந்தார். மார்க் என்னும் நிருபத்தை வேதத்தில் முதலாவது கொண்டு வந்தார். 2000 ஆண்டுகளாக மார்க் என்னும் சுவிசேஷம் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரசங்கத்தை ஏராளமான ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரு மனம் திரும்புதல் உலகம் எங்கும் உண்டாகி கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீ வடிக்கிற கண்ணீர், இன்றைக்கு நீ செய்கிற ஜெபம், இன்றைக்கு உன்னுடைய விலைக்கரையம், இன்றைக்கு உன்னுடைய தியாகம் எல்லாமே ஒரு நாள் வெளிப்படும். நாள் ஒன்று வரும் பொழுது உன் காரியம் விளங்கும். நீதிக்கென்று விதை விதைத்திருக்கிற தாயே, கம்பீரத்தோடு கூட நீ அறுப்பாய். நீ அறுவடை செய்யும் காலத்தை கர்த்தர் உனக்கு முன்பு வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே, பலன் கொள், பலன் கொள். திடனற்று போன உன்னை திடப்படுத்த இதோ உன் காயத்தை கட்ட கர்த்தர் வருகிறார். நொறுங்குண்டு போச்சு நினைக்காத. ஒரு சிதறி போன அப்ப துணிக்கைகளை பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொன்ன ஆண்டவர், உடைஞ்ச பாகங்கள், உடைஞ்ச வாழ்க்கை, உடைஞ்சு போன வேலை, உடைஞ்சு போன வருமானம், உடைஞ்சு போன தொழில், உடைஞ்சு போன குடும்பம், உடைஞ்சு போன ஊழியம், உடைஞ்சு போன நற்பெயர், உடைஞ்சு போன ஆவிக்குரிய ஜீவியம், உடைஞ்சு போன பரிசுத்த ஜீவியம், செதறிட்ட, தவற விட்டுட்டன, இனி அவ்வளவுதானா? ஆண்டவர் என்னை வெறுத்து விடுவாரா? சமுதாயம் என்னை வெறுத்து விடுமா என்று நீ
கலங்காதே. ஒரு அப்பத்தின் துணிக்கைகளை பத்திரமாய் சேர்த்து வைத்த கர்த்தர் அக்கறை உள்ளவர். உன்னை மறப்பாரோ? உன்னை கைவிடுவாரோ? உன்னை மீண்டும் அவர் யாரும் நோகடிக்க விடாமல், மீண்டும் நீ உடைந்து போகாமல் உன்னை பாதுகாப்பார். உன் குடும்பத்தை பாதுகாப்பார், பிள்ளைகளை பாதுகாப்பார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு. கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் உன் மேல அக்கறை உள்ள ஆண்டவர். மனுஷன் முகத்தை பார்த்து உன்னை நிந்திச்சான், தூஷித்தான், துப்புனான். ஆனா நான் உன் இருதயத்தை பார்த்தேன். அது நொறுங்கி போய் இருந்துச்சு, அது காயமா இருந்துச்சு. நான் குணப்படுத்துவேன், நான் ஆற்றுவேன். சேனைகளின் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு போகிற உனக்கு சவுக்கியம், உனக்கு ஆரோக்கியம். மார்க்கு பாருங்க, பிரபலமான தேவ மனிதனாலேயே ஆகாதவன் தள்ளப்பட்டான். பரலோகம் உன்னை தள்ளலங்க. இந்த உலகம் உன்னை தள்ளலாம், இந்த உலகம் உன்னை நிந்திக்கலாம், இந்த உலகம் உன்னை கைவிடலாம், இந்த உறவுகள் உன்னை அற்பமா எண்ணலாம். ஆனா பரலோகம் அப்படி செய்யும் நினைக்காத. இது கிருபையின் காலம், கிருபையின் வாசல் இன்னும் அடைபடல. இந்த கிருபையின் காலத்துல உலகம் உன்னை புறம்பா தள்ளிச்சல்ல. இயேசு உன்னை அணைக்கிறார், இயேசு உன்னை தன் பக்கமாய் இழுக்கிறார். அவர் அநாதி சிநேகத்தினால் உன்னை இழுத்து, தன் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வார். அவர் சொல்லுகிறார், இதோ நானே கர்த்தர், நான் மாறாதவர், நான் யாக்கோபின் தேவன், நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பேன். எனக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போகாதபடி என் கையை உனக்காக நீட்டுவேன், என் கையை உனக்காக நீட்டுவேன், உனக்காக வழக்காடுவேன், உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். எந்த வாய் தூற்றிட்டோ அதே வாய் மேன்மையாய் உன்னை பேசும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய அக்கினி பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு யூத கோத்திரத்து ராஜ சிங்கமாய் வைராக்கியம் உள்ளவராய் உனக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். தாயே உனக்காக பரிதபிக்கிறார், சகோதரியே உனக்காக பரிதபிக்கிறார். காரணம், கடந்த ஒரு வார காலம் உன் இருதயம் உடையும்படி, நொறுங்கும்படி பேசப்பட்ட வார்த்தை உன் காதுக்கு வந்துச்சு, உன் கண்ணு அதை பார்த்துச்சு. நீ நொறுங்கி போன. இயேசு அதை அறிந்தார், பரிசுத்த ஆவியானவர் அதை அறிந்தார். இன்றைக்கு சொல்லுகிறார், காயம் கட்டப்படும், குணம் உண்டாகும், சீர் பொருந்தும், மறு சீர் அமையும். கட்டுவேன், எழுப்புவேன், நாட்டுவேன், திறப்புகளை அடைப்பேன். நான் உன்னை மேன்மேலும் பலப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மேலும் பலப்படுத்துவேன். நீ குறுகி போக மாட்டாய், கூனி போக மாட்டாய், இல்லாமல் போக மாட்டாய். உன் சந்ததி காணாமல் போகாது. நீ மேன்மேலும் பலப்படுவாய். தலையை உயர்த்துவேன், சாதாரணமாய் உயர்த்த மாட்டேன். உன் தலையை நிமிர்த்தி உயர்த்துவேன். எந்த இடத்தில் கூனினாயோ, குறுகினாயோ, வெட்கப்பட்டாயோ, தலை கவிழ்ந்தாயோ, அதே இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் யார் மூலமாய் இதை அனுபவித்தாயோ அவர்களுக்கு முன்பு தலை நிமிரச் செய்வேன். அதற்கான காரியத்தை இன்று முதல் நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் அப்பா. இவர்கள் குடும்பத்தை கட்டுங்கப்பா. சிதறி போன குடும்பம், உடைஞ்சு போன குடும்பம், நொறுங்கி போன காரியம், நொறுங்கி போன பிள்ளைங்க வாழ்க்கை, நொறுங்கி போன சரீரம், நொறுங்கி போன அவயம், கெட்டு போன உறுப்பு, காயப்பட்ட உறுப்பு இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும், காயம் கட்டப்படட்டும், சீர் பொருந்தட்டும், குடும்ப உறவுக்குள் அன்பு பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும், தெய்வீக பாதுகாப்பு இறங்கி வரட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம். அல்லேலூயா.